ஒரு மைதானம், அதிலே சிறுவர்கள் எல்லோரும் விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்படி விளையாடி கொண்டிருக்கும்போது ஒரு சிறுவன் மட்டும் அவன் மெடிடேஷனிலே அமர்ந்திருந்தான். அப்படி அவன் தன் மனதை ஒருமுகப்படுத்தி அவன் அமர்ந்திருக்கின்ற போது மற்ற பிள்ளைகள் விளையாடி கொண்டிருந்தவர்கள் நரேந்திரா பாம்பு 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 என்று கத்திக்கொண்டு அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டார்கள். ஆனால் அமர்ந்திருந்த நரேந்திரனுக்கு அருகிலே பாம்பு வருவதும் தெரியவில்லை. இந்த சிறுவர்கள் பாம்பு பாம்பு என்று கத்தியதும் அவருடைய காதிலே கேட்கவில்லை. தொடர்ந்து அவர் தன்னுடைய மெடிடேஷனை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். அப்படி செய்து கொண்டிருந்த போது அந்த பாம்பு அவர் உடல் மேலே ஏறி தொடை மேலே ஏறி அதற்கு பிறகு அவரை கடந்து சென்று விடுகிறது. ஒன்றும் செய்யவில்லை. சிறிது நேரம் கழித்து பயம் நீங்கி அந்த சிறுவர்கள் எல்லோரும் ஓடி வந்து, என்ன நரேந்திரா, உன்மேல் பாம்பு ஏறி போகிறது, அது கூட உனக்கு தெரியவில்லையா என்று கேட்கிறார்கள். நாங்கள் எல்லோரும் கத்தினோமே பாம்பு பாம்பு என்று. கத்தியதும் காதில் கேட்கவில்லை. அது என் மேலே ஏறி சென்றதை கூட நான் எனக்கு உணரவில்லை என்று நரேந்திரன் சொன்னான் என்று சொன்னால், அந்த நரேந்திரன் தான் பின்னாலே விவேகானந்தர் என்கின்ற பெயர் பெற்று இளம் துறவியாகி சிகாகோ என்கின்ற அமெரிக்காவிலே அந்த இடத்திலே ஒட்டுமொத்த பேரும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று அழைக்கின்ற போது மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் என்று அழைத்து ஒட்டுமொத்த உலகத்தையும் தன்பால் இழுத்து இந்தியாவுடைய ஆன்மீக பலம் என்றால் என்ன என்பதை உலகுக்கு புரிய வைத்த அந்த சுவாமி விவேகானந்தர் தான் அந்த நரேந்திரன் என்கின்ற சிறுவன். அவர் அப்படி உலக புகழ் பெற வேண்டும் என்று சொன்னால் முதலிலிருந்தே அவருக்கு இருந்தது ஒரு தீவிரமான ஒரு சிந்தனை. அந்த தான் எடுக்கின்ற செய்கின்ற செயலிலே இருக்கின்ற ஈடுபாடு, கான்சன்ட்ரேஷன் என்று சொல்கிறோமே, அப்படி அந்த ஈடுபாடு. அக்பர் ஒரு முறை காட்டிற்கு சென்றபோது தொழுகை நேரம் வந்தது. அந்த இடத்திலேயே தொழ ஆரம்பித்தார். தன்னுடைய கணவனை காணோம் என்று ஓடி வந்த ஒரு பெண் அவர் மேலே இடறி விழுந்து விட்டு யார் என்று பார்க்காமல் ஓடிவிடுகிறாள். தன்னுடைய தொழுகையிலே தடைப்பட்டதாலே கோபத்தோடு மன்னன் அவளை பிடித்து வர சொல்கிறாள். அந்த பெண் வந்தவுடனே என்ன ஆயிற்று என்று தெரியாமல் கேட்கிறாள். சொன்ன உடனே என்ன நடந்தது என்று சொன்ன உடனே அவள் வேடிக்கையாக மன்னனை கேட்டாளாம், நான் என் கணவனை தேடி ஓடிக்கொண்டிருந்த போது என் கண்ணிலே நான் மன்னனை காணவில்லை. ஆனால் நீங்கள் ஆண்டவரை தேடி தொழுகின்ற போது ஒரு சாதாரண பெண்ணான என்னை எப்படி உங்களுக்கு தெரிந்தது என்று கேட்டாளாம். ஆம், நாம் எதை செய்கிறோமோ அது ஆன்மீகமோ அரசியலோ கல்வியோ அல்லது எந்த விஷயமாக இருந்தாலும் முழு ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும். அப்படி செய்தோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்.